வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எழுத்தாளர் அகில் அவர்கள் எழுதிய கூடுகள் சிதைந்த போது அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இலங்கை மக்களோட வாழ்க்கை முறையையும் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் மையமாக கொண்டு எழுதப்பட்டது தான் இந்த புத்தகம். 1990களுக்கு முன்னாடி இலங்கை அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு ஞாபகம் வர்றது அந்த நாட்டுடைய இயற்கை வளமும் செழுமையும் தான். வேர்ல்டு டூர் போகிறவங்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இலங்கை இடம் பெற்றிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்தியாவில் இருக்க மக்களுக்கு கேரளா எப்படி ஒரு நேச்சர் டெஸ்டினேஷனோ, அதே போல் உலகின் பிற நாடுகளில் இருக்க மக்களுக்கு இலங்கை ஒரு நேச்சர் டெஸ்டினேஷன். ஆனால் இந்த நிலைமை 1990களுக்கு பிறகு தலைகீழாக அப்படியே மாறிடுச்சு. காரணம், அங்கே ஏற்பட்ட உள்நாட்டு போர். இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே நடந்த அந்த போர் இலங்கை மக்களுடைய வாழ்க்கையை இயற்கைக்கு முரணா வெகு விரைவாகவே வேறு விதமாக உருமாற்றமடைய செய்தது. அவங்களுடைய கலாச்சாரம் வாழ்வியல் மட்டும் இல்லாமல் 30 ஆண்டு காலமாக அவங்க எதிர்கொண்டு வர அந்த போராட்டம் கலந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் அவங்களுடைய இயல்பு நிலையை புரட்டி போட்டிருக்கு அப்படின்றத பற்றி எடுத்துரைக்கிறதா இந்த புத்தகம். ஆக்சுவலாக இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்தாக ஒரே விஷயத்தை பற்றி பேசாமல் பல சிறுகதைகளால் ஆன தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகம் இது. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசும். பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் 12லேருந்து 14 சிறுகதைகள் இருக்குது. நான் ஒவ்வொரு கதையோட பேரை சொல்லிவிட்டு அது எந்த விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக படிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக அமையும்னு நான் நம்புகிறேன். முதல் கதை பார்த்தீங்கன்னா வலி. இந்த கதை எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை மக்கள் நிறைய நாட்டுகளை அகதியாக வாழ்கிறாங்க. இப்போது நிறைய நாட்டில் குடியுரிமை பெற்றும் வாழ்கிறாங்க. ஆனால் அந்தந்த நாடுகளுக்குள்ளே இவங்க எப்படி அந்த எல்லையை கடந்து உள்ளே போனாங்க அப்படின்ற அந்த வலி மிகுந்த வேதனை மிகுந்த அந்த பயணத்தை சொல்கிறது தான் இந்த வலின்ற அந்த கதை. 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு அவங்க காடுகளில் நடந்து போகணும், இல்லைனா பனி நிறைந்த பிரதேசங்களில் நடந்து போகணும். வன விலங்குகள்கிட்டையும் இயற்கை சீற்றங்கள்கிட்டையும் தன்னுடைய உயிரை அடமானம் வச்சு தான் அவங்க அந்த வலி மிகுந்த அந்த பிரயாணத்தை மேற்கொண்டு இன்னொரு நாட்டுக்கு அகதியாக போனாங்க. இதை பற்றி எடுத்து சொல்கிறது தான் இந்த முதல் கதை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அம்மா எங்கே போகிறாய் அப்படின்னு ஒரு சிறுகதை இருக்குது. இந்த கதை ரொம்பவே நல்லாயிருக்கும். இலங்கை போரில் தன்னுடைய கணவனை இழந்த ஒரு தாய் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வழி நிறைந்த பிரயாணத்தை மேற்கொண்டு கனடாவில் வந்து வாழ்கிறாங்க. தன்னுடைய 2 மக்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமையில் உட்கார வச்சு அவங்கள அழகு பார்க்குறாங்க. ஆனால் அந்த 2 பசங்க வளர்ந்த பிறகு தன் தாய் சம்பாரித்த சொத்து யாருக்கு அப்படின்னு அதில் சண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய தாயை துச்சமாக வச்சு எதிர்த்து பேசுகிறாங்க. தாய்க்கான மதிப்பு அந்த பிள்ளைகள் கொடுக்குறதுலன்றப்போ அவங்களுடைய அந்த கடைசி நிமிடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பேசுகிறது இந்த கதை. அடுத்த சிறுகதை பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு. இலங்கை இராணுவத்தில் மேஜர் பதவியில் இருக்கிறவர் இந்த கதையோட நாயகன். அவர் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு ஆதரவாக நடத்தின போரில் பல மக்களை கொன்று குவிச்சு இலங்கை இராணுவத்தில் வெற்றி பெற செஞ்சவர். அவர் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே இலங்கையோட மிக உயரிய பதவியான கர்னல் பதவிக்கு அவர் போக போகிறாரு. அதுக்கான ப்ரொமோஷன் ஆர்டர் அவருக்கு வந்திருக்கு. அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு அவர் சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு வரும்போது தான் தெரியுது, அவருடைய வீட்டில் அவருடைய ஒரே மகன் இறந்துருக்கான். அந்த பையன் இறந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலில் குளிக்க போகும்போது ஒரு சின்ன பையன் கடலில் மூழ்கி சாக்க கிடக்கிறான். அந்த பையனை காப்பாற்ற போய் இந்த பையன் இறந்து போகிறான். பல உயிர்களை கொன்று குவித்து இலங்கைக்கு பெருமை தேடி தந்த அந்த மேஜர் ஒரே ஒரு சின்ன பையனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தன் மகன் உயிரை இழந்திருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு உயிரோட மதிப்பு என்ன அப்படின்றது அவருக்கு அந்த இடத்துல தன் மகனின் இறப்பு மூலமா தெரிய வருது. பல உயிர்களை கொன்று குவித்த ஒருத்தனுக்கு ஒரு உயிரோட மதிப்பு எப்போ தெரிய வருது, அந்த இடத்துல அவனுடைய அந்த எண்ண ஓட்டங்களும் மனமாற்றமும் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த கதை. அடுத்த கதை பார்த்தீங்கன்னா ரேடியோ பெட்டி. இது ரொம்ப கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும். ஒரு வயதான பெண்மணி தன்னுடைய கணவன் ஞாபகமாக அவங்க வச்சுருக்கிறது ஒரே ஒரு சின்ன ரேடியோ பெட்டி. அந்த ரேடியோ பெட்டி பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஒர்க் ஆகலை. ஸோ பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரேடியோ ஒர்க் பண்ண வைக்கணும், அந்த ரேடியோவை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க. அந்த ரேடியோ ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால் வந்து அதை திரும்ப சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ திரும்ப அவங்க அந்த எலக்ட்ரிக்கல் ஷாப்லேருந்து வீட்டுக்கு வர வழியில் தன்னை கூட்டு போனார் பார்த்தீங்களா பக்கத்து வீட்டுக்காரர், அவங்கக்கிட்ட பேசிட்டு வர அந்த கான்வர்சேஷன் தான் இந்த கதை. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு புது ரேடியோ பெட்டியை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாரு. அப்போது அந்த பாட்டி வந்து அந்த ரேடியோ பெட்டி வந்து அந்த எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது அந்த ரேடியோ பெட்டி அவங்களுக்கு எப்படியான நினைவுகளை கொண்டு இருக்குது அப்படின்றத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் குறிப்பாக ஒரு வாக்கியம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அந்த ரேடியோ அவங்க ஒவ்வொரு ஸ்டேஷனும் திருப்பும் போது அந்த கிரிச் கிரிச்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு தன் கணவனுடைய கடைசி இதய துடிப்பை தனக்கு ஞாபகப்படுத்துறதாக அந்த சத்தம் இதனுடைய காதில் விடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறது ரொம்பவே உணர்வுபூர்வமாக இருக்கும். இந்த கதை ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு கதை பார்த்தீங்கன்னா கண்ணீர் அஞ்சலி. இந்த கதையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இலங்கையோட அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்த ஒரு மாணவன். தன்னுடைய இந்த மருத்துவ படிப்பும்
இந்த மருத்துவ ஞானமும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு தான் பயன்படணும் அப்படின்ற காரணத்தால் அங்கே இருக்கிற அந்த இலங்கை போர் குற்றவாளிகளுக்கும் இலங்கை போர் கைதிகளுக்கும் இலங்கை போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இலவசமாக இவர் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதன் காரணமாக அவருடைய காதலி அவருடைய கையை விட்டு போகிறாங்க. அதன் பிறகு அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. அப்போ கூட அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேஃபாக ஒரு இடத்துல போய் வாழாமல் எங்கெங்கெல்லாம் போர் நடக்குதோ அந்த மக்களுக்கு தன்னுடைய உதவி தேவைப்படும் அப்படின்றதுக்காக அங்கே போய் அந்த மக்களுக்கு அவர் உதவி பண்ண ஆரம்பிக்கிறாரு. போர்க்காலத்தில் அவர் இருக்கிறதால தன்னுடைய குழந்தையும் அவருடைய மனைவியும் அவர் பிரிய நேர்படுது, கிட்டத்தட்ட இழக்க நேர்படுது. அந்த வலிமிகுந்த நேரத்துலையும் குடும்பத்தை ஓவர் கம் பண்ணிவிட்டு அவர் ஏன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தாருன்றதை பற்றி பேசுகிறது தான் கண்ணீர் அஞ்சலி அப்படின்ற இந்த கதையோட ஒரு மோட்டோ. ஸோ ஒரு வார் நடக்கும்போது நிறைய சைலண்ட் வாரியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்துலேருந்து இந்த கதையை போர்ட்ரே பண்ண மாதிரி இருக்கும். இது ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படிக்கும்போது. அடுத்த கதை பார்த்தீங்கன்னா கிறுக்கன். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த கதையோட ரைட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 2 பேர் செத்து போயிடுவாங்க ஒரு வீட்டில். அந்த போரால் 2 பேர் செத்து போயிடுவாங்க. அந்த 2 பேரோட பிரிவு அந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் வாட்டி வதைக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் அந்த கதை. குறிப்பாக அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த 2 பேரோட மறைவால் அவன் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த கதையை எழுதியிருப்பாங்க. கடைசியில் அந்த கதை முடியும் போது தான் தெரியும் இறந்து போனது அவங்க வீட்டில் வளர்ந்த ஒரு நாயும் ஒரு பூனைக்குட்டியும் அப்படின்றது. ஆக்சுவலாக அந்த போரில் மனிதர்கள் இறந்ததை பற்றி தான் மற்றவங்களுக்கு கவலையாக இருக்கும். ஆனால் இவன் வீட்டில் அவனுக்கு முக்கியமான நபர்கள் அந்த நாயும் அந்த பூனையும் தான். போரால் இருந்த அந்த ஒரு நாய்க்குட்டியும் ஒரு பூனைக்குட்டியும் இவனுக்கு எவ்வளோ முக்கியம், அவங்களோட பிரிவு அந்த சின்ன பையனை எந்தளவுக்கு பாதிச்சுது அப்படின்னு ஒரு 8 வயசு ஒரு 10 வயசு பையனோட கண்ணோட்டத்தில் காமிப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே உயிர்ன்றது எல்லாருக்கும் உயிர் தான். பாசம்ன்றது அது யார் மேலே வச்சாலும் பாசம் அப்படின்றத ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும் இந்த கதை படிக்க. அடுத்த கதை பார்த்திங்கன்னா இது இவர்களின் காலம். இந்த கதை பார்த்திங்கன்னா கனடாவுக்கு தன்னுடைய கணவன் இல்லாமல் வந்த ஒரு தாய் தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்த்து ஆளாக்குறாங்க. ஆனால் ஆளான பிறகு தன்னுடைய மூத்த பெண் தான் காதலிக்கிற பையன் கூட லிவிங் டுகெதரில் இருக்க போகிறேன் அப்படின்னு தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்புறா. தான் அம்மா அதுக்கு முடியாதுன்னு சொன்ன பிறகும் தன் தாயை பார்த்து என் வாழ்க்கையில் தலையிட நீ யார் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியேறுது. அந்த அம்மா அப்படியே ஏக்கத்தோடையும் கண்ணீரோடையும் அந்த பால்கனிலேருந்து எட்டி பார்க்குற மாதிரி அந்த கதையை முடிப்பாங்க. அப்போ அவங்க அம்மா தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் தன்னுடைய 2 மகளுக்கு தான் அவங்க ப்ரியாரிட்டி கொடுத்து வளர்ந்துருப்பாங்க. ஆனால் தன்னுடைய பெண்ணு வளர்ந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கைக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அம்மா ஒத்துக்கி பின்னாடி போட்டுரும். அப்போ அவங்க அம்மா தன்னுடைய லைஃப்பில் தன் மகளுக்காக ஸ்பெண்ட் பண்ண இத்தனை வருஷத்தை தன்னுடைய மகள் கடைசியில் கேள்விக்குறியாக்கிட்டு போயிட்டா, கேலி குத்தாக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க மனம் வருந்தி குழம்பி நிற்கிற ஒரு ஸ்டேஜ். அடுத்த கதை பார்த்தீங்கன்னா கூடுகள் சிதைந்த போது. ஆக்சுவலாக இந்த கதையோட தலைப்பை தான் இந்த ஒட்டுமொத்த புக்குக்கும் வச்சுருப்பாங்க, கூடுகள் சிதைந்த போது. இந்த கதை அவ்வளோ மெயினான கோர் கதை இந்த புக்குக்கு. இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்க ஒரு இலங்கை கிராமத்தில் திடீர்னு போர் தாக்குதல் நடைபெறுது. அங்கேருந்து தப்பிச்சு ஓடுற ஒரு குடும்பம். அப்படி தப்பிச்சு ஓடும்போது இராணுவ வீரர்கள் அவங்கள துரத்திக்கிட்டு வராங்க காட்டுக்குள்ளே. அப்படி ஓடும்போது தன்னுடைய நிறைமாத கர்ப்பிணி அந்த இராணுவ தாக்குதலில் இறந்து போகிறாங்க. அந்த விஷயத்தை அந்த கணவனால் ஏற்றுக்க முடியல. தன் மனைவியும் தனக்கு பிறக்க போகிற குழந்தையும் இறந்து போயிட்டாங்கிறத அவனால் ஏற்றுக்க முடியல. ஆனாலும் மற்ற குடும்ப உறுப்பினரை காப்பாற்றுறதுக்காக அவன் ஓடி தான் ஆகணும். இந்த கேப்பில் தன்னுடைய மனைவியும் இறந்து போன தன்னுடைய குழந்தையும் அவனால் அப்படியே விட்டுட்டு வர முடியல. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வரணும். அட்லீஸ்ட் ஒரு குடி தோண்டியாச்சும் அவங்கள புதைச்சிட்டு வரணும். இல்லைனா அந்த காட்டில் இருக்க நரிகள் இல்லை மற்ற வனவிலங்குகள் அவங்கள பிச்சு தின்றதை என்னால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அந்த இடத்துல ஒரு பள்ளந்தோண்டி அவங்கள புதைக்கணும்னு ஆசைப்பட்றான். அந்த குழி தோண்டி அவங்கள புதைக்கிறதுக்கு முன்னாடி பாதி குழி தோண்டிட்டு இருக்கும்போது ராணுவம் அவங்களை நெருங்கிடுச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் தான் குழி தோண்டி அந்த மனைவி மக்களை புதைச்சிட்டு அவன் இருக்க ராணுவம் கையால் அவன் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் அவனால் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் போகாமல் அங்கேயே நிற்கிறாங்க அவனை பாதுகாக்க வேண்டி. இவனால் மற்றவங்க சாகக்கூடாதுன்னு நினச்சி தன்னுடைய மனைவிக்கும் தனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் சரியான ஒரு இறுதி அஞ்சலி செய்ய முடியாமல் அங்கிருந்து அவன் தப்பிச்சு ஓடுறான். அப்படி ஓடி போனவன் தப்பிச்சிட்றான், மற்ற குடும்ப உறுப்பினரும் காப்பாற்றிடுறான். வேற ஒரு நாட்டில் போய் அகதியை வாழ்கிறான். அவங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க, நல்லா வாழ்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு லைஃபுக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஆனால் இவனால் மட்டும் அந்த குற்ற உணர்ச்சியை ஏற்றுக்க முடியல. தன்னுடைய மனைவியும் குழந்தையும் உயிருக்கு பயந்து அந்த காட்டில் நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சி எப்படியெல்லாம் அவனை போட்டு வதைக்குது அப்படின்றது தான் இந்த கதை. மனசாட்சி கொடுக்குற தண்டனை தான் உலகத்தில் மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவன் தப்பு எதுவும் பண்ணலை. அந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கணுமோ அதான் எடுத்தான். ஆனால் அவனுக்கு எல்லாத்துக்கும் மேலே முக்கியமானவர்கள் தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய மனைவியும் தான். அவங்களுக்கு செய்ய வேண்டியதை தான் சரியாக செய்யலை அப்படின்னு நினைக்கும் போது அந்த குற்ற உணர்ச்சி அவனை எப்படி கொல்லுது அப்படின்றது தான் இந்த மொத்த கதையும். அதே போல் அடுத்த கதை பார்த்தீங்கன்னா ஓர் இதயத்திலே அப்படின்னு ஒரு கதை. இந்த கதை எதை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து அகதியாக போய் கனடாவில் தங்கி வசிச்சிருக்கிற 2 நண்பர்கள், 2 ஆண்கள். அவங்க அந்த கனடாவில் பிறந்து வளர்ந்த 2 கன்னட பெண்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க.
இவங்க வளர்ந்த லைஃப் ஸ்டைல் இலங்கை லைஃப் ஸ்டைலும் அந்த கனடாவிலேருந்து வாழ்ந்த அந்த பெண்கள் இங்கிலீஷ் லைஃப் ஸ்டைல் அது ரெண்டும் மேட்ச் ஆகும்போது எப்படி கிளாஷ் ஆகும், கணவன் மனைவியோட வாழ்க்கை எப்படி கிளாஷ் ஆகுன்றதை பற்றியும் அதை இவங்க எப்படி கையாளுறாங்கன்றதை பற்றியும் அந்த கதை நல்லா பேசியிருக்கோம். இதுவும் ரொம்ப ஒரு விவாதத்துக்குரிய ஒன்று தான். ரெண்டு கல்ச்சர் மீட் பண்ணும்போது அந்த இனிஷியல் லவ் ஸ்டேஜ்ன்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர் வந்து அந்த லவ் ஸ்டேஜுக்கு அட்ராக்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆனால் ரெண்டு பேரும் ஒன் ரூஃபு கீழே ஒரு கூரைக்கு கீழே வாழும்போது அந்த ப்ளஸ் எல்லாம் மறைஞ்சிட்டு இதெல்லாம் மைனஸாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு பெரிய பேரியராக வந்து நிற்கும். அதை வந்து இவங்க காட்டியிருக்கிறது ரொம்ப நல்லாவே இருந்தது. படிக்கவும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதே போல் இந்த புக்கில் இன்னும் சில கதைகள் இருக்குது. என்னென்ன கதைகள் பார்த்தீங்கன்னா, உறுத்தல், அண்ணா நகரில் கடவுள், தேடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் இருக்குது. இப்படி ஒவ்வொரு கதைகளும் இலங்கை மக்கள் இப்போது கடைசி 30 வருஷத்தில் அவங்க சந்திக்கிற வித்தியாசமான பிரச்சனைகள், கடைசி 30 வருஷத்தில் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் உருமாறி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறது விஷயம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த புத்தகத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் நிறையவே இருக்குது. அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில் இருக்க எல்லா கதைகளையுமே இலங்கை தமிழில் எழுதப்பட்டிருக்கும். அதனால் நாம் படிக்கும்போது அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே இலங்கை தமிழில் பேசுகிறது மாதிரி நம்ம கூட கனெக்ட் ஆகும். ஸோ படிக்கும்போது நமக்கு அந்த மக்களுடைய வாழ்வியலும் அவங்களுடைய அந்த வட்டார வழக்கம் நம்ம கூட ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இது படிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுத்தது. இரண்டாவது எனக்கு இந்த புத்தகத்தில் பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, அனைத்து விதமான மக்களை பற்றியும் எழுதுனது. அதாவது 2 அதிகாரத்துக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை தான் போர். அந்த 2 அதிகாரம் இரண்டுமே நல்லதாக இருக்கலாம், இல்லை இரண்டுமே கெட்டதாக இருக்கலாம், இல்லை ஒன்று நல்லது ஒன்று கெட்டதாக இருக்கலாம். ஆனால் பாதிப்பு என்னவோ மக்களுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த இடத்துல மக்கள்லே வெவ்வேறு விதமான மக்கள் இருக்காங்க. அடித்தட்டு மக்கள் இருக்காங்க, நடுத்தர மக்கள் இருக்காங்க, பணக்கார மக்கள் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்க மக்களுடைய குடும்பங்களும் அங்கே தான் இருக்குது. இப்படி ஒவ்வொரு செட் ஆஃப் மக்களுக்கும் என்னென்ன மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்றத பற்றி இதை பேசுனது ரொம்பவே நல்லா இருந்தது. அடித்தட்டு மக்கள் வேறு வழி இல்லாமல் அந்த நாட்டிலே இருந்து கஷ்டப்படுறது, ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கே அகதியாக இருந்து அங்கே கஷ்டப்படுறது, ரொம்ப பணக்காரங்க ப்ராப்பராக வேறு ஒரு கண்ட்ரிக்கு விசா எடுத்து அங்கே போய் ஒரு லக்ஸரி லைஃப் வாழும் போது என்ன தான் நீ பணக்காரனாக இருந்தாலும் நீ இலங்கையிலிருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டு அவங்களுடைய லைஃப் அங்கே எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்கிற விஷயம்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்ததாக மூன்றாவதாக எனக்கு பிடிச்ச விஷயம், இந்த புத்தகத்தில் அவங்க சொல்ல வந்த விஷயத்தை நமக்கு கன்வே பண்ண விதம். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிளாட் எடுக்கும்போது சில பார்ட் வந்து நகைச்சுவையாக இருக்கும், சில பார்ட் வந்து ரொம்ப இன்டென்சிவாக இருக்கும், சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமிகுந்ததாக இருக்கும். இந்த மாதிரி ஆசிரியர் எடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி கன்வே பண்ணணும்னு நினச்சாரோ அதே போல் கன்வே பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நமக்கு உண்மைக்கு நெருக்கமான விஷயம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது கொண்டு வந்திருக்காரு. ரைட்டிங் ரொம்ப 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 பிரமாதமாக இருக்குது. அதான் அந்த உண்மைக்கு நெருக்கமான விஷயன்றது வந்து அந்த எழுத்தில் அந்த ஜெனினிட்டி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அது புரிய வரும். கண்டிப்பாக இந்த புக்கு யார் படித்தாலும் அதை ஃபீல் பண்ணுவாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு எப்படி தெரியுதுன்னா, ஒவ்வொரு புத்தகத்துக்கும் முன்னுரை பொருளுரை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறையில் நிறைய இருக்கும். அதெல்லாம் அந்த புத்தகத்துக்கு ஒரு 3 பேஜ் 4 பேஜ் இருக்கும். ஆனால் இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல் 15 பேஜ் இந்த புத்தகத்தை படித்தவங்கலாம் அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணாங்கன்றதை தொகுத்து முதல் ஒரு 15 பேஜ் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ பேர் அந்த புத்தகத்தை சிலாகிச்சு எழுதியிருப்பாங்க. காரணம், இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் அகில் அவர்கள் அவர் கொடுத்த அந்த நேர்மையான உழைப்பு தான் இந்த புத்தகத்தினுடைய அந்த உண்மைத்தன்மையின் வெளிப்பாடு. ஓகே நண்பர்களே, இந்த புத்தகத்தில் நான் படித்தது எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வந்து நான் உங்கள் கூட சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றிகள்.